அண்மைச் செய்தி காட்சிகளை பார்க்கின்றோம். சூரிய உதயத்திற்காக கன்னியாகுமரியில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமடைந்திருப்பதாக தகவலை பார்க்கின்றோம். விவரங்களுக்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், உங்களது வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக இங்கு சூரிய உதயத்தை பார்ப்பதற்காகவும் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்காகவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகாலை 5 மணி முதலேயே கன்னியாகுமரி கடற்கரையோரம் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். குமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை முதலேயே மேகமானது கடுமையாக காணப்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் இன்று கடற்கரையில் குவிந்திருந்த நிலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காத்திருந்தனர். ஆனாலும் சூரிய உதயத்தை பார்க்க முடியவில்லை. கருமேக கூட்டங்கள் காரணமாக சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு இருந்த சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுவதற்காக படகு போக்குவரத்திற்கு சென்றனர். மேலும் கடலில் குளித்த சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்தனர். கருமேக கூட்டங்கள் இருந்தாலும் சாரல் மழையானது லேசாக பெய்து வருகிறது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.